Welcome students, welcome to Legend Academy. நாம இந்த வீடியோல 12th standard accountancy accounts from incomplete recordsல illustration 19 பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்பவே பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Arjun carries on grocery business and does not keep his books on double entry basis. Following particulars have been extracted from his books. என்ன கொடுத்திருக்காங்க? Balance sheet item, assets and liabilities ஓட opening balance and closing balance கொடுத்திருக்காங்க. Other information வந்து 31/3/2019 ஓட informations கொடுத்திருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? Advertising 4,700, carriage inwards 8,000, ரெண்டு expenses, cash paid to creditors 64,000, இது creditors ledgerல வரும். Drawings 2,000, இது balance sheet item. Total sales during the year were 85,000. So total sales, cash sales plus credit sales கொடுத்துட்டாங்க. So நம்ம debtors ledger போட வேண்டிய அவசியம் இல்ல. Purchase return during the year were 2,000 and sales return were 1,000. So purchase return creditors ledgerலயும் sales return debtors ledgerலயும் வரும். இங்க நாம debtors ledger maintain பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நமக்கு sales கொடுத்துட்டாங்க. So இந்த sales return purchase return வந்து trading accountல மட்டும்தான் வரும். Depreciate plant and machinery by 5%. Provide 300 for doubtful debt. இந்த doubtful debtsன்றது expenses இல்லையா, இது P&L item. Adjustment எல்லாமே வந்து நமக்கு ரெண்டு இடத்துலயும் வரும், P&Lலயும் வரும், பேலன்ஸ் ஷீட்லையும் வரும் இல்லையா. ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2019 அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் தட் டே. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ டெட்டாஸ் லெட்ஜர் போட வேண்டாம், ஆனால் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல. நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் இந்த ஓப்பனிங் பேலன்ஸ்ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போடணும்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஸ் ஆன் 1st April 2018 போட்டு நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பர்டிகுலர்ஸ்ல இருக்கிற இந்த பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். சோ பிளான்ட் அண்ட் மெஷினரி ஓப்பனிங் பேலன்ஸ் 1/4/2018 எவ்வளவு போட்டிருக்கு? 20,000. ஸ்டாக் 9,000, சன்ரி டேட்டாஸ் 2,000, கேஷ் அட் பேங்க் 4,000. இது எல்லாமே அசெட் சைடுல போட்டுக்கோங்க. சன்ரி கிரெடிட்டாஸ் இது லைபிலிட்டிஸ் 5,000, இது லைபிலிட்டிஸ்ல போட்டுக்கோங்க. இப்போ அசெட் சைடு டோட்டல் டாலி பண்ணா 35,000 வரும். இதுல இருந்து 5,000 லெஸ் பண்ணீங்கன்னா 30,000ன்றது ஓப்பனிங் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர். சோ நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் போறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும்? டோட்டல் சேல்ஸ் அண்ட் டோட்டல் பர்ச்சேஸ் வேணும். டோட்டல் சேல்ஸ் கொடுத்தாச்சு, டோட்டல் பர்ச்சேஸ் வேணும். டோட்டல் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கவுண்ட் போடணும். இப்போ சன்ரி கிரெடிட்டாஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5,000. அது வந்து கிரெடிட் சைடுல பை பேலன்ஸ் brought down அப்படின்னு போட்டு 5,000 போட்டுக்கோங்க. க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்திருக்காங்க 4,000, டூ பேலன்ஸ் கேரி டவுன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? அட்வர்டைஸ்மெண்ட், கேரேஜ் இன்வர்ட்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ். கேஷ் பேட் டு கிரெடிட்டாஸ் 64,000. டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கவுண்ட் டெபிட் சைடுல டூ கேஷ் 64,000 அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? டிராயிங்ஸ் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் 2,000. இது நம்ம டெபிட் சைடுல டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கவுண்ட்ல 2,000 போட்டுக்கணும். சோ இப்போ நம்ம டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கவுண்ட்ல டெபிட் சைடு டோட்டல் போடுங்க 70,000 வருது. இதுல இருந்து ஓப்பனிங் பேலன்ஸ் 5,000 லெஸ் பண்ணீங்கன்னா 65,000 வரும். இதுதான் பர்ச்சேசஸ் பை பர்ச்சேஸ் அக்கவுண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் பேலன்சிங் ஃபிகர் 65,000. ஸோ நம்ம பர்ச்சேஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019 போலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். டு ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1/4/2018 தான் ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லையா. ஸோ ஸ்டாக் 9,000, இதான் நம்ம ஓப்பனிங் ஸ்டாக். பர்ச்சேசஸ் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 65,000. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கு 2,000 இருக்கு. ஸோ அதை லெஸ் பண்ணி அவுட்டர் காலத்துல 63,000 போடணும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஒரு லைக் எனக்கு பல மடங்கு என்கரேஜ்மெண்ட். தேங்க்யூ. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? அட்வர்டைசிங் இது P&L ஐட்டம். கேரேஜ் இன்வர்ட்ஸ் இது வந்து ட்ரேடிங் அக்கவுண்ட். ஸோ டூ கேரேஜ் இன்வர்ட் 8,000 போட்டாச்சு. இப்போ நம்ம கிரெடிட் சைடில் என்ன வரும்? சேல்ஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் வரும். ஸோ பை சேல்ஸ் 85,000 டோட்டல் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுல இருந்து சேல்ஸ் ரிட்டர்ன் 1,000 rupees மைனஸ் பண்ணி 84,000 அவுட்டர் காலத்தில் போடுங்க. பை க்ளோசிங் ஸ்டாக். ஸோ ஸ்டாக்கோட க்ளோசிங் பேலன்ஸ் என்ன? 16,000. கிரெடிட் சைட் டோட்டல் போட்டால் 1 lakh வருது. 1 lakhல இருந்து இந்த ஓப்பனிங் ஸ்டாக் பர்ச்சேசஸ் கேரேஜ் இன்வர்ட்ஸ் லெஸ் பண்ணீங்கன்னா 20,000 டூ கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன். இப்போ இந்த கிராஸ் ப்ராஃபிட் P&Lல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ பை கிராஸ் ப்ராஃபிட் brought down 20,000 போட்டுக்கோங்க கிரெடிட் சைடில். அடுத்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அட்வர்டைசிங் 4,700 நமக்கு டெபிட் சைடில் P&L எக்ஸ்பென்சஸ் வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? டிப்ரிஷியேட் பிளான்ட் அண்ட் மெஷினரி 5%. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் பிளான்ட் அண்ட் மெஷினரி எவ்வளோ? 20,000. 20,000ல 5% எவ்வளோ? 1,000. இதான் நம்ம டிப்ரிசியேஷன். ஸோ டூ டிப்ரிசியேஷன் ஆன் மெஷினரி 1,000 rupees. நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 300. ஸோ இதுவும் நம்ம எக்ஸ்பென்சஸ் இல்லையா, அதுவும் டெபிட் சைடில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம டேலி பண்ண போகிறோம். கிராஸ் ப்ராஃபிட் 20,000. இதுலேருந்து அட்வர்டைசிங் அண்ட் டிப்ரிசியேஷன் ஆன் மெஷினரி அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா 14,000 நெட் ப்ராஃபிட். ஸோ டூ நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்
ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் போறோம். பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2019. liabilities, assets, amount எல்லாம் போட்டுக்கோங்க. liabilities எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? கேபிட்டல்ல இருந்து. ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 30,000. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் 30,000, add net profit 14,000, drawings கொடுத்துருக்காங்க. ஸோ less drawings 2,000, 42,000. நெக்ஸ்ட் liabilities வேற என்ன வரும்? சன்ரி கிரெடிட்டாஸ் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ? 4,000. இப்போ liabilities எல்லாம் முடிஞ்சது. அசட் சைடு வாங்க. அசட் சைடில் நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? பிளான்ட் அண்ட் மிஷினரி 20,000 கொடுத்துருக்காங்க. லெஸ் டிப்ரிசியேஷன் 1,000. ஸோ 19,000 அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் 16,000, சன்ரி டேட்டாஸ் 5,300. இதுல நமக்கு லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட் 300. ஸோ 5,000 அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. கேஷ் அட் பேங்க் 6,000. இப்போ நம்ம அசட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ அசட்ஸ் டோட்டல் எவ்வளவு வருது? 46,000. liabilities டோட்டல் 46,000. டேலி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 19 உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல நாம ஃபர்தர் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் போலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.